வெல்கம் டு தி சேனல். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஸோ நானும் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் நினைப்பீங்க என்னடா இவன் கண்டினியூஸாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ திருப்பி அதே ஒரு சொல்கிறேன், இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். அது என்ன வீடியோ எதுன்றது நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட முடியாமல் போயிடுது. இதில் ஒன்றும் குறைச்சல. ஸோ போகிற போக்கில் போவோம், வீடியோ வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. நம்ம யூடியூப் சேனலுக்காக புதுசாக ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கோம். ஆஹா. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நான் வீடியோ பண்ணதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். அது இல்லாமல் லைட்டிங் வந்து எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா விஷயம்? ஸோ லைட்டிங்காக இப்போ ஒரு லைட் வாங்கியிருக்கோம். இன்னும் போக போக வந்து மைக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன வாங்க போகிறோன்றதை வந்து அடுத்தடுத்து அன்பாக்சிங்கில் போட்டுகிட்டே இருக்கலாம். அதோட நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் காலேஜ் முடிச்சது இன்னும் அந்த வீடியோ ஒன்று போடலை, அது இன்னொரு வீடியோ வரும். ஸோ அதெல்லாமே ஒரு பார்ட்டாக வரப்போகுது. அதோட இந்த லைட்டிங் அதெல்லாம் நான் என்னென்ன வாங்க போகிறேன்றதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ டிகிடெக்கோட ரிங் லைட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறா கொடுத்தாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த லைட் என்னென்ன மூடு இருக்குது, இது வாங்கலாமா வேணாமான்றதை இதை சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ரிவ்யூக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேவா? இதில் இது கொடுத்துருக்காங்க. உண்மையானவே இது வெயிட்டாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைபாட் வச்சுருந்தேன். அந்த ட்ரைபாடு கொடுத்துருந்து அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைபாடுக்கு இதுக்கும் ஒரு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சவுண்ட் கேட்குதா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. ஸ்டீல் பாடி ஒன்றும் ஆகாது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக திருப்பிக்கலாம். இந்த பாருங்க, இப்படி இப்படி திருப்பிக்கலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி யூஎஸ்பி டைப் வாங்கினேன். ஏன்னா போர்ட்டபிளாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இப்போ நம்ம வந்து வேறு எங்கன்னா போகிறோம் அப்படின்னா சார்ஜ் யூஸ் பண்ணி இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் சைஸ். எனக்கு தெரிஞ்சு 14 இன்ச்சஸ் நினைக்கிறேன். இது மொத்தமாக 14 இன்ச்சஸ் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபோல்டபுள் இருக்குல்ல, இந்த ஃபோல்டபுளை இதை இப்படி மடக்கிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படி பார்த்தீங்களா, வரலங்க. நாங்கள் என்ன பண்ணேன், இது வந்து கிட்டத்தட்ட 14 இன்ச்சஸ் வருது. இது வந்து ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 6 ஃபீட் இருக்க மாட்டாங்க. மோர் தென் 6 ஃபீட் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி இருக்கிறதுல ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இது நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு இதில் காட்டுறேன். ஸோ உண்மையாலுமே இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது ஃபோல்டபுள், ஈஸியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் இல்லை, இப்படி வைக்கவும் முடியாது. ஸோ அதனால் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்க்ரூ, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இதோட இது நல்லா இருக்குது. வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அடுத்து வந்து எப்படி இப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. வந்து மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோட், இது ஃபர்ஸ்ட் மோட், இது செகண்ட் மோட். இது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நான் இது வந்து உங்களுக்கு டார்க்னஸில் காட்டுறேன், அப்போ அதோட கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளோஸில் வச்சுருந்தீங்கன்னாவோ, இல்லை ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நீங்கள் லைட்டிங் செட் பண்ணுறீங்கன்னாவும் இது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் மோட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு வார்ம் கலர் டோன் கொடுக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மூலியமாக நம்மளால் இந்த மாதிரி வந்து பிரைட்னஸை குறைச்சிக்கவும் முடியும். ரொம்ப டவுன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும், ஏன்னா நான் வந்து ஒரு தூரத்தில் வச்சு நான் இதை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னும் போது
நீங்கள் வந்து ஒரு ஹைட் ஒன்று வச்சுக்கலாம். மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அந்த மாதிரி மொத்தம் 10 வால்யூம் இருக்குது. நீங்கள் 10 வால்யூமில் நீங்கள் 10 வச்சிங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இருக்கும், 1 வச்சிங்கன்னா மீடியமாக இருக்கும். நீங்கள் கிட்ட இருந்து பார்க்கும்போது அந்த 1 வைக்கும்போது உங்களுக்கு மீடியமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 இருக்குல்ல, ஒரே 3த்துக்கு ஒரே பட்டன் தான். லாஸ்ட் வந்து பவர் ஆஃப். நீங்கள் வந்து எதில் யூஸ் பண்ணலான்னா, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜர்லையாவோ எதில் வேணால் நீங்கள் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரிங் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்க. அந்த ரீல்ஸ்லேயே என்ன தெரியுமா எல்லாருக்கும் தேவைப்படுது? இது பாருங்கள், ஆனால் கிட்ட வரும்போது என் ஃபேஸில் வந்து அந்த ரவுண்ட், அந்த ஐபாலில் வந்து அந்த ரவுண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்காக தான் மோஸ்ட்லி வாங்குறாங்க. ஒரு சில பேர் லைட்டிங்காக வாங்குறாங்க. நான் லைட்டிங்காக வாங்கியிருக்கேன். இருக்க நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லோரும் வாங்குறது வந்து இந்த கண்ணில் அந்த ஐபாலில் அந்த ரவுண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த காரணத்துக்காக எடுப்பாங்க. இது மோஸ்ட்லி நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணாதான் அப்படின்னு இல்லை, இது இன்க்ரீஸில் தான் இருக்குது. டிக்ரீஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிக்கோங்க. பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களை ப்ரிஃபர் பண்ணுறேனே தவிர நான் உங்களுக்கு வேணும்னா இது ப்ரைஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து எனக்கு ஷிப்பிங் சார்ஜோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1100 போட்டிருந்தாங்க. எனக்கு இதே அமேசானில் பார்க்கும்போது 1200 இருந்துச்சு. ஏன்னா 100 ரூபாய்க்காகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் காசு தானேங்க. அதனால் ஒரு 100 ருபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிட்டேன். உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ, இல்லை எனக்கு வந்து அமேசான் தான் ட்ரஸ்டடாக தோணுச்சுன்னா அமேசானில் வாங்கிக்கோங்க, இல்லை எனக்கு ஃப்ளிப்கார்ட் தான் ட்ரஸ்டடாக தோணுச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கோங்க. அது உங்களோட விஷயம். மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி ஆகட்டும், அந்த லைட்டோட இதாக இருக்கட்டும், மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது அந்த ட்ரைப்போட மெட்டீரியல். உண்மையாலுமே அந்த ஸ்டீல் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. ஒர்த் ஃபார் மணி நான் சொல்லுவேன். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றது இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிங் லைட் வாங்கியிருக்கீங்களா, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி இந்த ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஒரு வீடியோ வரும், இன்னும் அடுத்து ஒரு மாதம் கழிச்சு தான் இன்னொரு வீடியோ நினைப்பீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பார்ப்போம் அடுத்த வீடியோ வருதா என்ன. ஸோ see you guys, see you on the next video.